தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று திருவருகை காலத்தின் 3வது வாரத்தின் சனிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருடைய பிறப்பின் வருகைக்காக எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய சித்தம் எங்களில் நிறைவேற எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக வேண்டும். இன்றைய நாளிலே நற்செய்தியிலே அன்னை மரியா சொல்லுகின்றால், நான் ஆண்டவரின் அடிமை, ஒரு சொற்படியே எனக்கு நிகழட்டும். அன்னை மரியா தன்னை முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். இறைவனுடைய மீட்பரை தன்னுடைய உதரத்திலே தாங்குவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். அர்ப்பணத்தின் வார்த்தை இதோ ஆண்டவருடைய அடிமை. அர்ப்பணத்தின் வார்த்தை ஒரு சொற்படியே எனக்கு நிகழட்டும். நாங்களும் ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணம் செய்பவர்களாக நாங்கள் முன்வர வேண்டும். ஆண்டவரே, நான் உமது அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவரிடம் சரணடைய வேண்டும். அர்ப்பண வாழ்வு, இந்த அர்ப்பண வாழ்வு எங்களை இறைவனுக்குள் முழுமையான வாழ்வை வாழ அழைப்பு விடுக்கின்றது. நான் ஒரு கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்டிருக்கின்றேன். ஆகவே நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலையிலே நான் இறைவனுக்கு அர்ப்பணமானவன், அர்ப்பணம் ஆனவள். ஆகவேதான் இந்த அர்ப்பணம் நிறைந்த வாழ்க்கையோடு இறைவனுடைய வருகைக்காக உங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் உமது அடிமை, ஒரு சொற்படியே எனக்கு எல்லாம் நிகழட்டும், ஒரு சித்தப்படியே எனக்கு எல்லாம் நிகழட்டும். உம்முடைய வருகை எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக, அமைதியாக, நம்பிக்கையாக அமையட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடி எங்கள் ஒருவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணம் ஆக்குவோம். ஆண்டவரே, நான் உமது அடிமை, உம்முடைய சித்தப்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஆழமான செப வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரோடு ஒன்றிணைந்து அவருடைய திட்டத்தை உணர்ந்து ஒரு திட்டத்திற்கு ஏற்ப நாங்கள் வாழ்ந்து எங்களை அர்ப்பணம் செய்வர்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம். அன்னை மரி மூலமாக நாங்கள் ஒருவரும் அர்ப்பணத்தின் பிள்ளைகளாக ஒரு மாற்றம் பெறும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் உடல்வரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.